வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாட்டிக்கு திடீர்னு ஞாபக மருதி நோய் வந்துடுது. அதனால கிராமத்துல இருந்து பாட்டியை அண்ணாமலை இங்கே கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க விஜயாவை வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணாமலைக்கு பூரி கிழங்கு தான் பிடிக்கும், உனக்கும் அது ஒன்று தான் உருப்படியாக செய்ய தெரியும், போய் செய்ப்போ அப்படின்னு விரட்டி விட பயங்கர கடுப்போட மாவை பிசைஞ்சிட்டு இருக்காங்க. மீனாக்கிட்டையும் சொல்ல முடியல, வாடகைக்கு இருக்க பொண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அம்மா எதுக்கு நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க, அந்த மீனாவை செய்ய சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு மனோஜ் கேட்க அவர்கிட்ட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு எப்போதான் சரியாகுமோ தெரியல, என் உயிரை எடுக்கிறாங்க, அந்த மீனா இதுதான் சாக்குன்னு ஜாலியாக இருப்பா அப்படின்னு விஜயா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க. உன் கதை உனக்கு, என் கதை எனக்குங்கிற மாதிரி. அம்மா பாட்டி திடீர்னு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னவன அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேம்மா, எனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா திடுக்குன்னு நிமிந்து பார்க்குறாங்க. என்ன ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா அது அது வந்து ரோஹிணியோட கல்யாணம் ஆச்சுல்ல அதை சொன்னேன் அப்படின்னு பூசி முழுகிறாரு மனோஜ். அப்படின்னு விஜயா பார்க்க, அதுவே இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல, பாட்டி வேற என் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட போறாங்க அப்படிங்கிறாரு மனோஜ். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த பார்லர்காரி விஷயம் என்ன ஆச்சு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. பார்த்துக்கிட்டு தாம்மா இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்கிட்ட ஐடியா கேட்டேன், அவங்க யாருக்குமே டிவோர்ஸ் ஆகலை, அதனால் யாருக்கும் எந்த ஐடியாவும் தெரியலம்மா அப்படின்னு மனோஜ் ஒரு மங்குனிங்கிறத மணிக்கு ஒரு தடவை நிரூபிச்சிட்டே இருக்காரு. டைவர்ஸ் ஆகிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அவள் வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காளே, எவன் குழந்தைக்கோ உன்னை அப்பன் ஆக்க பார்க்குறா அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சுறுசுறுன்னு இருக்கு. ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை பண்ணி எவனுக்கோ பிறந்த பிள்ளைக்கு உன்னைய அப்பன் ஆக்க பார்த்தா, டேடி டேடின்னு உன்னை அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான், இப்போ திரும்பவும் எவன் பிள்ளையவோ வயிற்றுல சுமந்துக்கிட்டு அதையும் உன் தலையில் கட்ட பார்க்குறா அப்படின்னு விஜயா அபிநயத்தோடு சொல்லி முடிச்சுட்டு மனோஜ் முகத்தை பார்க்க மனோஜ் ஏதோ யோசனையாக உறைஞ்சு போய் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. டேய் என்னடா முழிக்கிற, நான் திரும்பவும் கேட்குறேன், அவ சொல்கிறது பொய் தானே அப்படின்னு விஜயா கேட்க மானங்கெட்ட மனோஜும் ஆமாம் அம்மா பொய் தான் அப்படின்னு பதறாரு. விஜயாவும் டீப்பாக ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏன்னா உன் விஷயத்தில் எதையுமே நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீயே இப்படி சொல்கிற அப்படின்னு அப்பாவியாக கேட்குறாரு மனோஜ். உன்னை பற்றி எனக்கு தானேடா நல்லா தெரியும், இங்கே பாரு, அவ ஒரு குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு நம்மளை மிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு விஜயா சொல்ல ஒரு ஐடியா கிடைச்ச மனோஜ், ஆமாம்மா அவள் த்ரெட்டன் பண்ணதான் இப்படிலாம் பண்ணுறா, அவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு டென்ஷனாக விஜயா கொஞ்சம் யோசிச்சுட்டு, டேய் எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா அப்படின்னு சொல்ல, என்ன ஐடியாம்மான்னு கேட்குறாரு மனோஜ். அவளை நீ உன் கடைக்கு வர சொல்லி அவளை நீ ஏற்றுக்கிறேன்னு பேசு அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜ் அதிர்ச்சியோட, அம்மா என்னம்மா சொல்கிற அப்படின்னு கத்துறாரு. முழுசாக கேளுடா, அப்படி தாஜா பண்ணி பேசி அவளை ஏதாவது ஒரு மலைக்காட்டு பக்கம் கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு விஜயா சொல்ல, என்னம்மா ஹனிமூன் கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு கொஞ்சம் அதிர்ச்சியோட. படக்குன்னு விஜயா ஒரு அடி அடிச்சுட்டு, அதுக்கு இல்லைடா, நீ எங்கேயாவது ஒரு உயரமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போ, அங்கே கூட்டிகிட்டு போய் அவளை மேலேருந்து அப்படியே தள்ளி விட்டுடு அப்படின்னு முழு கொலைகாரியாவே மாறிட்ட விஜயா சொல்ல மனோஜ் அதிர்ச்சியோட அம்மாவை பார்க்குறாரு. மா என்னம்மா என்ன கொலை பண்ண சொல்கிற அப்படின்னு குரல் நடுங்க கேட்குறாரு அவரு. அம்மாவை தலையிலேருந்து கால் வரையில் ஒரு பார்வை பார்த்துட்டு, என்னம்மா இப்படி ஆயிட்ட அப்படின்னு மனோஜ் கேட்க, எனக்கு அவ்வளவு ஆத்திரமாக வருதுடா, எவன் கூடவோ இருந்து பிள்ளைய வாங்கிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நம்மளை ஆட்டி வைக்கிறா, அவளை சும்மா விடக்கூடாதுடா அப்படின்னு விஜயா வெறி பிடிச்ச மாதிரி கத்த, அதுக்கு நான் கொலை கேஸில் ஜெயிலுக்கு போகணுமா, நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே பயத்தோடு சொல்கிறாரு மனோஜ். இதையே தானேடா சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனால் ஒரு முடிவும் வர காணோம் அப்படின்னு விஜயா சொல்ல, நான் சீக்கிரம் முடிச்சு வைக்கிறேம்மா, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னமோ சொல்கிற, சரிப்போ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா, பூரி சுட்டு வைக்கிறேன்
அப்படின்னு விஜயா சொல்ல அப்படின்னு மனோஜ் அங்கிருந்து பயத்தோடையே போறாரு. திரும்புற விஜயா மாவை பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகி இது வேற அப்படின்னு அந்த மாவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இவங்க அடிக்கிற அடிக்கு பயந்து அந்த மாவை எங்கேயாவது ஓடி போனாலும் கூட போயிடும் போல இருக்கு. விஜயா அவங்க ரூம்ல உட்காந்து மொபைலை பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க விஜயா. அப்போ உள்ளர வர்ற பாட்டி விஜயா அப்படின்னு கூப்பிட வாங்கத்த அப்படின்னு எழுந்து நிற்கிறாங்க. என்ன நீ பாட்டுக்கு தனியாக சிரிச்சிக்கிட்டு இருக்கிற, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க விஜயா மைண்ட் வாய்ஸில் உங்களுக்கு தான் ஆயிடுச்சு, என்கிட்ட வந்து கேட்குறீங்க, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க. என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அத்தை ஃபோனில் காமெடி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல காமெடி அப்படின்னு விஜயா சிரிக்க. ஃபோனில் எப்படி காமெடி, அதுவும் தனியாக சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன காமெடி அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. விஜயா என்னத்த அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இல்லை ஃபோனில் காமெடி எல்லாம் வருமானு கேட்குறாங்க பாட்டி. இப்போ வர்ற ஃபோன்ல எல்லாம் வருது அத்த அப்படின்றாங்க விஜயா சிரிச்சுக்கிட்டு. அப்போது அண்ணாமலை உள்ளர வர, என்ன அண்ணாமலை இது என்னது, முதல்ல உன் பொண்டாட்டிய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டு அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படின்னு அதிர்ந்து போய் விஜயா பார்க்க, ஏம்மா என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலையும் பதறி போய் கேட்குறாரு. ஃபோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா, கேட்டால் அதில் காமெடி வருதுங்கிறா அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்மா இப்போ ஊரில் இருக்க எல்லாருமே தனித்தனியாக தான் சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏன் எல்லாருக்குமே கழண்டு போயிருச்சா அப்படின்னு பாட்டி கேட்க, விஜயா என்ன ஜென்மமோ புதுசாக கேள்வி கேட்குறாங்கன்னு பார்க்குறாங்க. அம்மா அப்படி இல்லை, இப்போ வர்ற செல்லில் ரீல்ஸ்னு ஒன்று பார்க்குறாங்க, அதில் காமெடியும் வரும் டான்ஸ் ப்ரோக்ராமும் வரும், அதை பார்த்து சிரிக்கிறாங்கன்றாரு அண்ணாமலை. அப்படியா, இப்போ ஃபோன்லேயே காமெடியெல்லாம் வருதா, நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசி சிரித்து தான் பழக்கம் அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்மா அது உங்கள் காலம்மா அப்படின்னு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்க. இந்த சம்பாஷணையெல்லாம் வெளியே போய் வச்சுக்க கூடாதா, என்னையும் ரீல்ஸ் பார்க்க விடாமல் அப்படி என்ன சந்தோஷமோ இதுங்க ரெண்டுக்கும் அப்படின்னு விஜயா ஒரு முறைப்பு முறைச்சிட்டு செல்லை பார்க்குறாங்க. என்ன காலம், அப்பெல்லாம் சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்து சிரிப்போம் அழுவோம், ஆனால் இப்போ நீ சொல்கிறத பார்த்தா தியேட்டருக்கே போக வேண்டியதில்லை போல இருக்கே, எல்லாம் வீட்லேயே இருந்து ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் போல அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமாம்மா இப்பெல்லாம் ஃபோன்லேயே அதெல்லாம் வந்துடுது அப்படிங்கிறாரு அண்ணாமலை. ஆமாம் ஆமாம், ரோட்டில் வரும்போது கூட பார்த்தேன், தனியாகவே பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. முத்துக்கிட்ட கேட்டா அவங்கெல்லாம் எதையோ காதில் மாட்டிக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு போகிறாங்க பாட்டின்னு சொன்னான். முன்னாடியெல்லாம் தனியாக பேசிக்கிட்டு போனால் பைத்தியம்னு நினைப்போம், இப்போது பைத்தியமே தனியாக பேசிக்கிட்டு போனாலும் ஃபோனில் பேசிக்கிட்டு போகிறான் போல இருக்கு அப்படின்னு நினைப்போங்கிறாங்க பாட்டி. இப்போ காலம் அப்படி மாறி போச்சுன்றாங்க பாட்டி. பாட்டி இன்னொரு விஷயத்துலேயும் அப்டேட் ஆகணும், ஒருத்தரை பற்றி நினைக்கிற அளவுக்கு கூட இங்கே யாருக்கும் நேரமே இல்லை. அண்ணாமலை என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு நிற்க, இப்போ ஓன் பொண்டாட்டியும் அப்படி தாண்டா இருக்கிறா, இப்படி ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்தா மனுஷங்களுக்குள்ள பேச்சே இல்லாமல் போயிடும். நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வீட்டில் இருக்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம 4 மூலையில் உட்காந்து ஃபோனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னு நினைக்கிற அண்ணாமலை, இப்போவே அப்படிதாம்மா இருக்குது, யாரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது, ஒன்றா எங்கேயும் போகிறதும் கிடையாது அப்படிங்கிறாரு அண்ணாமலை. விஜயா உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா அப்படின்னு பாட்டி கேட்க, விஜயா திடுக்குன்னு பார்க்குறாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி நீ ஊருக்கு வரும்போது நாம் போய் ஒரு காமெடி படம் பார்த்தோம்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, இப்போ விஜயாவுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. அந்த படம் ரிலீஸ் ஆகி 4-5 வருஷம் கழிச்சு தான் நம்ம ஊருக்கே வந்தது, அப்போ நாம் போய் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா இல்லையா, ஒரு 3 மாதம் இருக்குமா அப்படின்னு பாட்டி கேட்க, 3 மாசமா அப்படின்னு விஜயா குழம்பி போய் நிற்கிறாங்க. பாட்டி உங்கள் மறதியிலேருந்து எங்களுக்கு ஏதாவது காமெடி கிடைக்கும்னு பார்த்தா புக்க போட்டுட்டு இருக்கீங்க. உடனே அண்ணாமலை பாட்டிக்கு பின்னாடி இருந்து ஜாடை காட்டிட்டு இருக்காரு. ஆமா அத்தை 3 மாசம்தான் ஆச்சுன்றாங்க விஜயா. அப்போ அந்த படத்தை பார்த்து விஜயா தான் தியேட்டரில் விழுந்து விழுந்து சிரிச்சா அப்படின்னு பாட்டி சொல்ல, விஜயா குழம்பி போய் நிற்கிறாங்க. கூட எல்லாரும் பார்க்குறாங்க,
பார்த்து மெதுவா சிரின்னு சொன்னேனே அப்படின்னு பாட்டி கேட்க விஜயாவும் அசடு வழிஞ்சு சமாளிச்சு ஆமாத்த நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குன்றாங்க விஜயா. சரி, அண்ணாமலை டியூட்டிக்கு போயிட்டு வந்திருப்பான், டயர்டா இருப்பான், பாவம், 2 பேரும் படுங்க அப்படின்றாங்க பாட்டி. அம்மா நீங்க இங்க படுத்துக்கங்க, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன்றாரு அண்ணாமலை. என்ன சொல்ற நீ எதுக்கு வெளியே போய் படுக்கணும், நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் படுக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல விஜயா உதட்ட சுழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லம்மா, நீங்க இங்க படுத்துக்கங்கன்றாரு அண்ணாமலை. என்ன விடு, நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தனித்தனியா போய் படுப்பீங்களா? உங்க 2 பேரையும் பிரிச்ச பாவம் என்னைய வந்து சேரணுமா அப்படின்னு பாட்டி கேட்க விஜயாவுக்கு ஒரே அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. என்ன பிரிக்க போறாங்களா அப்படின்னு அவங்க பயந்து போய் பார்த்துட்டு இருக்க. அந்த பாவம் எனக்கு வேணாம்ப்பா, அதான் 2 ரூம்ல, ஒரு ரூம்ல பொண்ணுங்களும் இன்னொரு ரூம்ல முத்துவும் ரவியும் இருக்காங்கல்ல அப்படின்னு பாட்டி கேட்க ஆமாமாங்கிறாரு அண்ணாமலை. நான் முத்து ரவி இருக்கிற ரூம்ல போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல ஐயோன்னு விஜயா திடுக்குன்னு பாக்குறாங்க. அம்மா அது அவங்க ரூம்ல எதுக்கு, அதெல்லாம் வேண்டாம், இங்கேயே படுங்கம்மான்றாரு அண்ணாமலை. டேய், பசங்க யாருக்கும் கல்யாணம் ஆகல, தனியா தான் படுத்திருக்காங்க, நான் பேர பிள்ளைங்களோட போய் படுத்துக்கிறேன், பேர பிள்ளைங்களோட பேசிக்கிட்டே தூங்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்படின்னு சிரிக்கிற பாட்டி அங்கிருந்து போக இழிஞ்சது கிருஷ்ணகிரிங்கிற மாதிரி விஜயா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணாமலையால பாட்டியை சமாளிக்க முடியல, நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்படியே கட்டில்ல உட்கார்ந்துடுறாரு. ஏங்க, உங்க அம்மா வந்ததுலேருந்து நான் தான் தலையில கைய வச்சுக்கணும், இப்போ எதுக்கு நீங்க வைக்கிறீங்கன்னு விஜயா கேட்குறாங்க. என்ன பண்றது, அவங்க நம்ம 2 பேரையும் பிரிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு போறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இன்னும் இந்த வீட்டில் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு விஜயா புலம்ப அண்ணாமலை டபக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு ஒரு இடிச்சு காமிச்சிட்டு விஜயா போய் படுக்க போறாங்க. முத்து அவங்க ரூம்ல உட்கார்ந்து இருக்க விஜயா துணிங்களை மடிச்சு உள்ளர வச்சுட்டு இருக்கிறாங்க. மடிச்ச துணிங்களை உள்ளர வச்சுக்கிட்டு பாட்டியோட நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கன்றாங்க மீனா. பொதுவாவே இப்படி வயசானா ஞாபக மருதி வரதான் செய்யும், நாமெல்லாம் இந்த வயசுலயே அடிக்கடி எதையாவது மறந்துடுறோம், இது வயசாக இன்னும் தானே அதிகமாகும். அதே மாதிரி பாட்டிக்கு வந்திருக்கிறது இப்ப வித்தியாசமா இருக்கு, எனக்கும் மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. பாட்டிக்கு சீக்கிரம் குணமாகணுங்க அப்படின்னு மீனா சொல்ல கண்டிப்பா குணம் ஆயிடும் மீனா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்புறம் பாட்டியை பொறுத்த வரைக்கும் நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது, அதனால அவங்க முன்னாடி நாம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நடந்துக்கணும். சரியா அப்படின்னு முத்து கேட்க, ஏங்க நாம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானேங்க இருக்கோம் அப்படின்னு மீனா சொல்ல இவர் புரியாம திடுக்குன்னு பாக்குறாரு. இல்லைங்க, புருஷன் பொண்டாட்டினா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதானே நாமளும் இருக்கோன்னு மீனா கேட்க, ஓ நீ அப்படி வர்றியா, ஃபைன் அப்படிங்கிறாரு முத்து. அப்போ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இந்நேரத்துல யார் இப்படி கதவை படபடன்னு தட்டுறான்னு நினைக்கிற முத்து யாருன்னு கேக்குறாரு. டேய் முத்து, கதவை திறடா அப்படிங்கிறாங்க பாட்டி. அவ்வளோதான், முத்து ஜங்குன்னு கீழே குதிச்சு ஐயோ பாட்டி அப்படின்னு அலற மீனாவுக்கு அதை டக்குன்னு உரைக்கல, மறுபடியும் பாட்டின்னு கத்துறாரு. அவங்கள ஐயோ பாட்டி இப்போ என்னங்க பண்ணுறது, நாம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறத பார்த்தா பாட்டி என்ன நினைப்பாங்க, மாட்டணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க வெளியே பாட்டி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே முத்து பரபரன்னு மீனா வெளியே பால்கனி இருக்கு, நீ போய் அங்கே ஒளிஞ்சுக்கோ, பாட்டியோட என்னப்படி நானும் ரவியும் தான் இந்த ரூம்ல இருக்கிறோம், நீ போ 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 போய் ஒளிஞ்சுக்கோ, போ 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 சீக்கிரம் போ 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 அப்படின்னு பரபரக்க மீனா மடிச்ச துணியை அப்படியே வச்சுட்டு குடுகுடுன்னு பால்கனி சைடு ஓடுறாங்க. பாட்டி கதவை தட்டிக்கிட்டே இருக்க முத்து போய் கதவை திறக்கிறாரு. பாட்டி அப்படியே முறைப்போட மெதுவா உள்ளர வர்றாங்க. வா பாட்டி, என்ன இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்க பாட்டி எந்த பதிலும் சொல்லாம அப்படியே ரூமை பார்த்துக்கிட்டே உள்ளர வர்றாங்க. முத்து ஐயோன்னு பயத்துல பாட்டி பின்னாடியே நடந்து வர்றாரு. ஏண்டா கதவை திறக்க இவ்வளவு நேரம் அப்படின்னு பாட்டி கேட்க, அது கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பாட்டி, அந்த நோட்டை எடுத்து வச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சமாளிக்கிறாரு முத்து. மீனா இந்த பக்கம் பால்கனி கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்க கதவை பூட்டி இருக்கு. ஆஹா அப்படிங்கிற பாட்டி ரூமை ஒரு தடவை பார்த்துட்டு ரவி எங்கன்னு கேட்குறாங்க. அது அவன் இன்னும் வரல பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல, வரலையா
அப்படின்றாங்க பாட்டி மறுபடியும். அப்படின்னு முத்து தலையாட்ட, அப்புறம் எதுக்கு கதவை தாழ்பால் போட்டு வச்சிருந்த, என்னமோ புருஷன் பொண்டாட்டி இருக்கிற மாதிரி அப்படின்னு பாட்டி கேட்க முத்துவுக்கு சடசடன்னு இருக்குது. அது வந்து அந்த அந்த தாப்பா இருக்குல்ல பாட்டி, அது சரியில்லை, அதான் போட்டிட்டேன். அதானா விழுந்துருச்சு அப்படின்னு பயங்கரமா உளறி கொட்டிக்கிட்டு இருக்காரு. பால்கனியில நின்று மீனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரி பண்றது இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க, பண்ணணும் பாட்டி அப்படிங்கிறாரு முத்து. பாட்டி அப்படியே அங்கேருந்து வேற பக்கமாக போக, ஐயோ அப்படின்னு பதறி அடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. பால்கனி பக்கமாக போகிறவங்க அந்த கதவை திறக்கலாமான்னு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீனை நகர்த்தி விட்டுட்டு, ஆமாம் ரவி எப்போ வருவான்னு கேட்குறாங்க. இதோ இப்போ வந்துடுவான் பாட்டி அப்படின்னு முத்து சொல்ல, அவன் ஏண்டா இப்படி இருக்கிறான், படிக்கிற வயசுல ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறான், ஒழுங்கா சீக்கிரம் வந்து படுத்து தூங்க வேண்டாமா அப்படின்னு பாட்டி கேட்க முத்து மொழியா முழிக்கிறாரு. காலேஜுக்கு ஒழுங்கா போறானா, படிக்கிறானா இல்லையா அப்படின்னு பாட்டி கேட்க, அதெல்லாம் நல்லா படிக்கிறான் பாட்டி, காலேஜுக்கும் ஒழுங்கா போறான் பாட்டி அப்படிங்கிறாரு முத்து. சரி, ரவி வந்தா இந்த பெட்ல படுத்துக்கட்டும், நான் இப்படி பாய போட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, ஐயையோ விடியிற வரைக்கும் நம்ம பால்கனி தானா அப்படின்னு மீனா பயந்து போய் திக்குன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. முத்துவும் அப்படியே அதிர்ந்து போய் நிக்க, ஒரேட்டு வர்ற பாட்டி டப்புன்னு முதுகுல ஒரு தட்டு திரும்புறாரு. என்னடா எதுவும் சொல்லாம பேரிஞ்ச மாதிரி நிக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, ஏன் பாட்டி நீங்க அம்மா கூட அங்க படுத்துக்க வேண்டியதானே பாட்டிங்கிறாரு முத்து. அப்புறம் என் புள்ள எங்கடா தூங்குவான், ஏன் நான் இங்க தூங்க கூடாதான்னு பாட்டி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, நீ எங்க வேணா படுத்துக்க பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு முத்து. ஐயோ கொசுக்கடியில் இன்னும் எவ்வளோ நேரம் தான் இங்கே நிற்கணும்னு தெரியலையே அப்படின்னு சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க மீனா. முத்துவுக்கும் எதுவும் பண்றதுக்கோ சொல்றதுக்கோ வழி இல்லாம இருக்கு. அப்படியே வந்த பாட்டி கட்டில்ல இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் என்னடா இது அப்படின்னு கையில எடுத்து கேட்க, ஐயோ அடுத்த பிரச்சனையான மண்டையை பிச்சுட்டு திரும்புறாரு முத்து. அவங்க கையில வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு அவரு ஸ்டன் ஆகி நிக்க, புடவை ஜாக்கெட் எல்லாம் ஓ ரூம்ல இருக்கு அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ வர்ற அவசரத்துல அதை அப்படியே போட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு மீனா வேற சங்கடமும் பயமா நிக்கிறாங்க. ஐயோ இப்ப என்ன சொல்றது அப்படின்னு முத்து முழிச்சுக்கிட்டே யோசிக்கிறாரு. அது 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 அப்படின்னு பக்கத்துல வர்றவரு, இந்த துணி பாட்டி மேல மொட்டை மாடியில துணி காஞ்சிக்கிட்டு இருந்ததா, அதை எடுக்கிறதுக்காக நான் போனேன்னா அதோட வந்திருக்கும் பாட்டி அப்படின்னு பயங்கரமா சமாளிச்சு முடிக்கிறாரு. அட என் புருஷன் எவ்வளவு சமத்து அப்படின்னு சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க மீனா. ஏண்டா கொடியில காயிற துணிய கூட ஒழுங்கா பார்த்து எடுத்துட்டு வர மாட்டியா அப்படின்னு பாட்டி கேட்க, இல்ல பாட்டி அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஐடியா வந்துற, மழை வர்ற மாதிரி இருந்துச்சா வேகமா எடுத்துட்டு வந்தனா அதுல மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாட்டி அப்படின்னு முத்து சமாளிச்சு முடிக்க, இங்க மீனா பெருமையும் நிம்மதியுமா நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க. சரி இது அந்த பொண்ணுங்களோட இதாதான் இருக்கும், நான் போய் ரூம்ல கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாட்டி கிளம்ப முத்து ஏன்னு முழிச்சிட்டு இருக்காரு. வெளியே நின்றுட்டு இருக்க மீனா ஐயோன்னு பதறாங்க. முத்துவுக்கு கொஞ்சம் லேட்டா தான் உரைக்குது. பாட்டி ஐயோ பாட்டி பாட்டி அப்படின்னு பாட்டியை பிடிச்சிக்கிறாரு. நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன், நீயே சிரமப்படுறேங்கிறாரு அவரு. இதுல என்னடா சிரமம் இருக்கு, இந்நேரத்துல அந்த பொண்ணுங்க ரூமுக்கு போவியா, அது தப்பாயிடும்டா, இரு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாட்டி ஒரு எட்டு எடுத்து வைக்க, இல்ல பாட்டி நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேனே கூட அப்படின்னு முத்து கேட்க, வேண்டாம் முத்து, நீ நல்ல எண்ணத்துல போனாலும் பாக்குறவங்களுக்கு அது தப்பா தான் தெரியும், அதனால நீயும் ரவியும் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன சிரிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு முத்து. பொண்ணுங்க கிட்ட இல்ல, இந்த ரூமுக்கு பொண்ணுங்களே வரக்கூடாது சரியா அப்படின்னு பாட்டி கேட்க தலையாட்டிட்டு இருக்காரு. பாட்டி அந்த துணியோட அங்க இருந்து போறாங்க. அதுக்கு மேல முத்துவால தடுக்கவே முடியல. உடனே மீனா கிரில் கேட்டு திறந்துகிட்டு உள்ளர ஓடி வர்றாங்க. பாட்டி போயிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு, போயிட்டாங்க, ஆனா சீக்கிரம் வந்துட போறாங்க, நீங்க இருந்து வேகமா வெளியே போ அப்படின்னு தள்ளுறாரு முத்து. ஏங்க போனா எங்க போறது, வெளியே நிப்பாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற முத்து, அந்த மெயின் டோர் இருக்குல்ல அது வழியா கீழே போ, அப்படியே பின்னாடி வழியா போய் அந்த படி வழியா மேல வந்துரு, நான் அந்த பால்கனி கதவை திறந்து வச்சிடுறேன், போ மீனா போ
அப்படின்னு தள்ளிட்டு வர்றாரு முத்து. ரவி ரூம்ல ரவி ஸ்ருதியை தூக்கி கையில புடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு ஏதோ வெயிட் பாக்குற மாதிரி ஒரு தடவை தூக்கி போட்டு மெல்ல புடிச்சிட்டு இருக்கிற. இப்படி தூக்கி வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வெயிட் குறைஞ்சிருக்கேனா இல்லையான்னு கேக்குறாங்க ஸ்ருதி. மறுபடியும் லைட்டா தூக்கி பார்த்துட்டு போன மாசத்தை விட ஒரு 400 கிராம் குறைஞ்சிருப்பேன்றாரு ரவி. பரவாயில்லையே, 400 கிராம் குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, கடைசியில் என்ன வெயிட் பார்க்குற மிஷின் ஆக்கிட்ட பாத்தியா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க. கதவை படப்படன்னு தட்டுற சத்தம் கேட்குது. ஸ்ருதி கதவை பார்க்க மெதுவா ரவி ஸ்ருதியை இறக்கி விடுறாரு. யாரு இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறாங்க அப்படின்னு ரவி யோசிச்சுட்டு ஒரேட்டு கதவு பக்கமா போறாரு. அப்போ அவரோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு, என்ன முத்து கால் பண்றான் அப்படிங்கிற ரவி அட்டன் பண்ணி, டேய் சொல்றாங்கிறாரு. டேய் ரவி, பாட்டி தாண்டா இப்போ ஒரு ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேய் வருதுன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ பாட்டியா அப்படின்னு ரவியும் சத்தம் இல்லாம அலறிட்டு தலையில கைய வச்சுக்கிறாரு. ஆமாண்டா, நீ ஓடி போய் அந்த ரூம்ல எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ, ஸ்ருதிய கதவை திறக்க சொல்லு அப்படின்னு முத்து சொல்ல, பாட்டி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போனை டிஸ்கனெக்ட் பண்ற ரவி. ஸ்ருதி, பாட்டி தான் கதவை தட்டுறாங்களாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ பாட்டியா, இப்ப என்ன பண்றதுன்றாங்க ஸ்ருதி. சரி சரி நான் போய் ஒளிஞ்சிக்கிறேன், நீ போய் கதவை தர, ஓகேவா அப்படிங்கிற ரவி அங்க பக்கத்துல இருக்க டோரை திறந்துகிட்டு உள்ளர ஓடி போயிடுறாரு. போ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு கதவை திறக்க போற ஸ்ருதி டக்குன்னு கடைசி நிமிஷத்துல கழுத்துல இருக்க தாலியை யோசிச்சு அதை மறைச்சிக்கிட்டு கதவை திறக்க போறாங்க. பாட்டி கையில துணியோட வர, பாட்டி வாங்க பாட்டி, என்ன இந்த நேரத்துல அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. என்ன இது பொடியில துணியை காய போட்டா ஒழுங்கா எடுத்து வைக்கிறது இல்லையா? ஆம்பளை பசங்க துணியோட சேர்த்து காய போடாதீங்க, உங்க துணிய தனியா ஒரு கொடியில காய போடுங்க, பசங்க துணி எடுக்கும் போது இப்படிதான் கலந்து போயிடுது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. சாரி பாட்டி, தெரியாம பண்ணிட்டோம், இனிமே கரெக்டா போட்டுடுறோம் பாட்டி அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, பாட்டி அப்படியே ரூம்குள்ள நடக்கிறாங்க. ஐயோ என்ன பூகம்பம் வெடிக்க காத்திருக்கோன்னு ரவி கலங்கி போய் உள்ளர நின்னுட்டு இருக்க. பாட்டி சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஆமா உன் அக்கா எங்கன்னு கேக்குறாங்க. அக்காவா அப்படின்னு ஸ்ருதி பாக்குறாங்க. டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுது. ஏன் அக்கா தான், மீனா அக்கா அப்படிங்கிற ஸ்ருதி, மீனாக்கா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அக்கா அப்படின்றாங்க. என்ன உங்க அக்காவை ஏலம் விடுற அப்படின்னு பாட்டி கேட்க, சமாளிக்க முடியாம ஸ்ருதி முழிக்கிறாங்க. என்ன முழிக்கிற, உங்க அக்கா இன்னும் வரலையா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பாட்டி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து பாட்டி அக்கா அப்படின்னு ஸ்ருதி தடுமாறிட்டு இருக்க. உடனே முத்து போனை வச்சுட்டு ஐயோ மீனான்னு வெளியே ஓடுறாரு. சத்தம் இல்லாம ஓடி போய் கிச்சன் பக்கத்துல இருக்க பால்கனி கதவை திறந்து விடுறாரு. வா வா சீக்கிரம் வா அப்படின்னு கிரில்ல திறக்காமையே அவர் சொல்லிட்டு இருக்க. சீக்கிரம் திறந்து விடுங்கன்றாங்க மீனா. அவர் அதை திறந்து விட போங்கிறாரு. நீங்க சீக்கிரம் ரூமுக்கு போங்க அப்படின்னு மீனா இருட்டுக்குள்ள மெதுவா நடந்து வர்றாங்க. அது பாட்டி, அது வந்து அக்கா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க. நீ என்ன முழிக்கிறேங்கிறாங்க பாட்டி. இப்போ மீனா டக்குன்னு ரூம்குள்ள வந்து ஸ்ருதி அப்படின்னு முதுகுல தட்டுறாங்க. இதோ வந்துட்டாங்களே என் அக்கா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சோட மீனாவோட தோல்ல கைய போட்டுக்கிறாங்க ஸ்ருதி. நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி அது என் துணியெல்லாம் மாடியில காய போட்டிருந்தேனா, என் புடவையும் பிளவுஸும் ஒன்னு காணோம், அதை தேடிதான் மாடிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல. ஆமா, ஆம்பளைங்க துணியோட சேர்த்து போட்டா எப்படி இருக்கும், இதோ இருக்கு பாரு அப்படின்னு ஒரு வழியா ஸ்ருதி கையில இருக்க துணியை காமிக்கிறாங்க. ஓ அப்படின்னு மீனா பார்க்க, பாட்டி தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்றாங்க ஸ்ருதி. முத்து அவன் துணியை எடுத்துட்டு வரும்போது இந்த புடவையையும் பிளவுஸையும் தெரியாம எடுத்துக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு பாட்டி சொல்ல. ஓ அப்படியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது பாட்டி, இனிமே இப்படி ஆகாத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல. அப்படிங்கிற பாட்டி ரூம்ல இருந்து வெளியே போறதுக்காக 4 எட்டு போறாங்க. போறவங்க பொசுக்குன்னு திரும்பி, ஆமா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க மீனா திக்குன்னு பாக்குறாங்க. ஸ்ருதி பாட்டி அப்படின்றாங்க ஸ்ருதி. நீ மட்டும்தானே ரூம்ல தனியா இருந்த, எதுக்கு தாப்பா போட்டு வச்சிருந்த அப்படின்னு பாட்டி கேட்க, ஐயோ இதுக்கு என்ன சொல்றதுன்னு ஸ்ருதி முழிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி, இந்த ரூம்ல தாழ்பால் சரியில்லை, அதுவா தானா தாழ்பால் போட்டுக்குது அப்படின்னு முத்து சொன்ன ஐடியாவையே ஃபாலோ பண்ணி சொல்றாங்க மீனா. என்ன
முத்து ரூம்லையும் இதே மாதிரி தான் தாழ்பால் தானா போட்டுக்குது அப்படின்னு பாட்டி கேட்க, என்ன மீனா அங்கேருந்து அப்படியே அட்டை காப்பி அடிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு ஸ்ருதி பார்க்குறாங்க. உங்கள் ரூம்லையும் தாப்பா தானா போட்டுக்குதுங்கிற? முதல்ல அண்ணாமலை கிட்ட சொல்லி இந்த தாழ்பால் எல்லாம் சரி பண்ண சொல்லணும் அப்படின்றாங்க பாட்டி. ஆமா பாட்டி, நாங்க கூட அங்கிள் கிட்ட சொல்லணும்னு நினைச்சோம் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஆமா, நாங்களும் மாமா கிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க மீனா. உடனே பாட்டி அதை பிடிச்சிக்கிட்டு, மாமாவா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி ஹெல்ப்புக்கு வர்றாங்க. அது அண்ணாமலை அங்கிள், என் அக்கா சின்ன வயசுல இருந்து அப்படியே கூப்பிட்டு பழகிட்டா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமா பாட்டிங்கிறாங்க மீனா. அப்படியா, சரி சரி, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு பாட்டி சொல்ல 2 பேரும் சரின்னு தலையாடுறாங்க. உள்ளர ரவி தவிக்கிறாரு. சரி சரி, சீக்கிரம் தூங்குங்க, நாளைக்கு காலையில் 2 பேரும் வேலைக்கு போகணுமில்ல அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமாம் பாட்டின்றாங்க ஸ்ருதி. சரி படுத்துக்கங்க அப்படின்னு பாட்டி வெளியே போக, இங்கே பாத்ரூம் டோரை திறந்துக்கிட்டு ரவி வெளியே வர்றாரு. ஸ்ருதி கதவை சாத்திட்டு இருக்க, பாட்டி கரெக்டாக கதவு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. திடீர்னு ரவியை பார்த்த மீனா ஆன்னு கத்திடுறாங்க. உடனே பாட்டி கொஞ்சம் சாத்தி இருந்த கதவை திறந்துக்கிட்டு என்ன ஆச்சுன்னு கத்துறாங்க. ஏன் இப்படி கத்துன அப்படின்னு அவங்க கேட்க, அப்படின்னு சமாளிக்க முடியாம பாக்குறாங்க மீனா. டோரை திறந்துட்டு வெளியே வந்த ரவி மறுபடியும் பாத்ரூம்குள்ள போயிடுறாரு. ஷோ அப்படின்னு அவரே நெத்தியில அடிச்சுக்கிறாரு. வேற வர்ற பாட்டி ஏன் கத்துனன்னு கேட்டேங்கிறாங்க மீனா கிட்ட. அது அது அப்படின்னு மீனா தடுமாறிட்டு இருக்க, அது ஒன்றும் இல்லை பாட்டி, ஒரு பல்லி ஒன்று போச்சா அதை பார்த்துட்டு அக்கா பயந்துட்டாங்கன்றாங்க ஸ்ருதி. ஆமாம் பாட்டி, பயந்துட்டேன் அப்படின்றாங்க மீனாவும். அப்பாடா, ஒரு வழியா சமாளிச்சிட்டா, என் ஸ்ருதி சூப்பராக சமாளிச்சிட்டா அப்படின்னு ரவி நினைச்சாலும், ச்சே போய் என்னை பல்லின்னு சொல்லிட்டாளே அப்படின்னு நொந்து போறாரு ரவி உள்ளர. பல்லிக்கு எல்லாமா பயப்படுவாங்க, விரட்டி விட்டுட்டு தூங்குங்க, என்ன பொண்ணுங்களோ அப்படின்னு பாட்டி வெளியே போக, அப்பா அப்படின்னு ஒரு சின்ன நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க மீனா. ஸ்ருதி போய் கதவை சாத்திடுறாங்க. கதவை சாத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்களும் அப்பான்னு நெஞ்சில கைய வச்சுட்டு வர்றாங்க. என்ன நீ இப்படி கத்திட்டீங்க அப்படின்னு ரவி கேட்க, ரவி நீங்க திடீர்னு வந்தீங்களா, நான் பயந்துட்டேன், நீங்க இன்னும் வரலன்னு அவரு பாட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா நீ முத்து ஃபோன் பண்ணி சொன்னா, நான் போய் அங்க மேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ரவி படார்னு கதவை திறந்துட்டு வெளியே ஓடுறாரு. ஏய் ரவி ரவி நில்லு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அவர் ஓடிடுறாரு. ஸ்ருதி தலையில அடிச்சிட்டு திரும்ப நான் என்னன்ற மாதிரி பாக்குறாங்க. நைட் ட்ரெஸ்ஸோட போறான். ஐயோ மாட்ட போறான்றாங்க ஸ்ருதி. ஸ்ருதி விடுங்க, நாம எப்படியோ தப்பிச்சிட்டோம்ல, அவங்க சமாளிச்சுக்குவாங்கன்றாங்க மீனா. ஷோ அப்படின்னு நொந்து போய் 2 பேரும் வேதனையில சிரிச்சிட்டு இருக்க பாட்டி மறுபடியும் முத்துவோட ரூம்குள்ள வர்றாங்க. முத்து இங்க மண்டையை பிச்சுக்காத குறையா சுத்திட்டு இருக்காரு. பாட்டி பின்னாடியே உள்ளர வர்ற ரவி ஹாய் பாட்டிங்கிறாரு. கடக்குன்னு திரும்புற பாட்டி, என்னடா ரவி இவ்வளவு லேட்டா வர்ற, காலேஜ் படிக்கிற பையன் இவ்வளவு லேட்டா வருவியா வெளியே போயிட்டு அப்படின்னு அர்ச்சனைய ஆரம்பிக்கிறாங்க. டேய் ஏதாவது சொல்லுடா அப்படின்னு முத்து ஜாட காட்டிட்டு இருக்க ரவி முத்துவ பாக்குறாரு. என்னடா நீ வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸை போட்டு போயிருக்கிற அப்படின்னு பாட்டி ரவியை பார்த்து கேட்க, அப்பதான் முத்துவும் அதை பார்த்துட்டு ஐயோன்னு தலையில கைய வைக்கிறாரு. ரவி முத்துவை பார்த்து பேய் முழிக்க, ஏதாவது சொல்லி சமாளி அப்படிங்கிறாரு முத்து. பாட்டி நான் முன்னாடியே வந்துட்டேன் பாட்டி, கீழே ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரவி சொல்ல, அப்பாடா தப்பிச்சிட்டான் அப்படின்னு பெருமூச்சு விட்டு தலையாட்டுறாரு முத்து. ஏண்டா முத்து இவன் இன்னும் வரலன்னு சொன்ன அப்படின்னு பாட்டி முத்துவை மிரட்டுறாங்க. இல்ல பாட்டி, ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு தான் இன்னும் வரலன்னு சொன்னேன் அப்படின்னு முத்து சமாளிக்க, ஆமான்னு தலையாட்டுறாரு ரவி சிரிப்போட. டேய் இந்நேரத்துல என்ன ஃப்ரெண்டு கூட பேச்சு, எல்லாம் ஒழுங்கான பசங்க தானே அப்படின்னு பாட்டி கேட்க, ரொம்ப நல்ல பசங்க தான் பாட்டி, எக்ஸாம் வருதுல்ல அதனால எல்லாரும் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ரவி சொல்ல, சூப்பர்டா, அருமையா அள்ளி விடுறடாங்கிற மாதிரி முத்து பெருமிதமா பாக்குறாரு. அது என்ன தனியா உட்கார்ந்து படிக்காம சேர்ந்து உட்கார்ந்து படிக்கிறது அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. குரூப் ஸ்டடி பாட்டி அப்படின்னு ரவி சொல்ல, என்ன ஸ்டடியோ போ, இனிமே ஒழுங்கா சீக்கிரமா வந்து படுத்து தூங்குற வழிய பாரு அப்படின்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டிங்கிறாரு ரவி. சரி தூங்கலாம் வாங்க அப்படின்னு பாட்டி பாய் எடுக்கிறதுக்காக போக, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு முத்து போக, எனக்கு எடுக்க தெரியாதா அப்படின்னு முத்துவை ஒதுக்கி விட்டுட்டு பாட்டி அந்த பக்கம் போறாங்க. உடனே முத்து ரவி முன்னாடி வந்து, டேய் என்னடா
காலேஜ் படிக்கிற பையன் இப்படி லேட்டாவா வருவ அப்படின்னு கேக்குறாரு. டேய் சும்மா இருடா, பெருப்பேத்தாதடாங்கிறாரு ரவி. பாட்டி போய் பாய் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வர, சரி போய் படுப்போ அப்படின்னு சொல்ல ரவியன் வந்து நூடுல்ஸ் ஆகி பெட்டுக்கு போறாரு. முத்துவும் கதவை சாத்துறாரு. சரி பாட்டி, இவங்களை இவ்வளவு வச்சு செய்றீங்களே, அந்த மனோஜ்னு ஒரு ஜீவராசி இருந்தது, அதை எங்கன்னு கூட கேட்கலையே நீங்க. நாளைய ப்ரோமோவில் ரோஹிணி ஷோரூம்க்கு வந்திருக்காங்க. அங்க மனோஜ் கிட்ட உன் குழந்தைக்கும் கிறிஷுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல, 2 பேருக்கும் நான் தானே அம்மா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இந்த குழந்தைவே நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லவே இல்லையேங்கிறாரு மனோஜ். ரோஹிணி டென்ஷன் ஆகுறாங்க. நீ ஏத்துக்கலைன்னாலும் இது உன் குழந்தை தான், டிஎன்ஏ டெஸ்ட்ல என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ மிரட்டுறன்னு எனக்கு நல்லா தெரியுது, சரி ப்ரூவ் பண்ணு, நான் அப்பான்னு தெரியட்டும், ஆனா நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த சட்டமும் சொல்ல போறதில்ல அப்படின்னு மனோஜ் ரொம்பவே தைரியமா திமிரா சொல்ல, ரோஹிணி அப்படியே அசந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி சண்டே.